ஆன்லைன்ல டிசைனர்ஸ் வந்து மணி மேக் பண்றதுக்கு, ஃப்ரீயா மணி மேக் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழிகள்ல நீங்க டிசைனிங் ஸ்கில் இருக்கிறீங்க அல்லது வந்து நீங்க டிசைனிங் டூல்ஸ், டூல்ஸ் யூஸ் பண்ணி இப்ப Canva யூஸ் பண்றாங்க. இப்ப நான் சொல்லப் போற இந்த வீடியோல சொல்லப் போற இந்த வெப்சைட் வந்து டிசைனர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு வெப்சைட். ஓகே. ஸோ இத வந்து நீங்க சரியாவும் அதே மாதிரி கன்டினியூஸா அந்த அந்த எஃபர்ட்ட வந்து நீங்க கன்டினியூஸா இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, இது ஒரு ரிஸ்க் இல்லாதது. இல்ல நீங்க ஆல்ரெடி நான் ஃப்ரீலான்சரா வொர்க் பண்றேன்னு சொன்னாலும் இத நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. ஸோ பொதுவாவே நீங்க நம்ம நிறைய மணி மேக்கிங் டிசைனர்ஸுக்கு இருந்தாலுமே, இப்ப நிறைய பேர் டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க. நீங்க உங்களுக்கு பெர்சனலா ஒரு ஸ்கில் இருக்கு. நீங்க நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த Canva மாதிரி டிசைனிங் டூல்ஸ், Canva, Kittlன்னு சொல்லி நீங்க டிசைனிங் டூல்ஸ் யூஸ் பண்றாங்களும் சரி, இப்ப Canvaல ஏஐ ஆப்ஷன் வந்துட்டு, அதே மாதிரி ஏஐ டிசைனர்ஸ் நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, அல்லது ஃப்ரீலான்சரா ஹையர் பண்ணி நீங்க டிசைன் பண்ணக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி. ஸோ உங்க எல்லாருக்குமே பொருத்தமான யூஸான ஒரு வெப்சைட் தான் நான் சொல்லப் போறேன். ஸோ நான் சொன்ன இந்த 3 கான்செப்ட் உள்ளாக்களும், அதாவது உங்கள்ட்ட ஒரு டிசைனிங் ஸ்கில் இருந்து நீங்க இதுல எப்படி மணி மேக் பண்றது, மணி மேக் கான்செப்ட் ஒன்று தான். நீங்க உங்களோட ஓன் ஸ்கில் இருந்தாலும் இது பண்ணலாம். அது இதுதான் முன்னுரிமை. ரெண்டாவது டிசைனிங் டூல்ஸை யூஸ் பண்றாங்க, அந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்றாங்க எப்படி ஒன்று பண்ண, அதே மாதிரி ஃப்ரீலான்சரை வச்சு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உள்ளாக்கள் எப்படி ஒன்று பண்றாங்க கான்செப்டே நான் இதில் சொல்றேன். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்க இதுல மணி மேக் பண்ணலாம். ஓகே. நீங்க ஸ்ரீலங்காவா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, இங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அமௌண்ட் வந்து இங்க ஏர்ன் பண்ணப்படுது. ஓகே. எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாதது. நீங்க வளமையா எப்படி டிசைனிங்ஸ்ல ஏர்ன் பண்ணுவீங்க? ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒரு எம்ப்ளாயர் ஒன்று உங்களுக்கு ஒரு ஜொப்பை தருவாரு. அந்த ஜொப்பை நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் அதோடய அது முடியும். இதுல ஒரு சில காம்படிஷன் அப்படியான கான்செப்ட்கள் இருக்கும். அல்லது ஆல்ரெடி நீங்க ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ல ஆர்டர்ஸ் எடுத்து செய்வீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் போதாது, இன்னுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னா நீங்க இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுங்க. டிசைன் க்ரௌட் இந்த வெப்சைட் பேரு. நீங்க நல்லா அனலைஸ் பண்ணுங்க இந்த வெப்சைட். ஸ்கேமாலியான்னு வேர்ல்டுல பிக் கம்பெனி வந்து டிசைனர்ஸ் மணி மேக் பண்றதுல இந்த வெப்சைட். ஓகேயா? ஸோ நீங்க இதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது எப்போதுமே ஒரு ட்ரஸ்டபிளான வெப்சைட்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி நாங்கள் வெல் ஃபீச்சர் அகாடமியில் ஒரு கிளாஸ் கான்செப்ட் ஒன்று ஷேர் பண்ணோம். 12 வெப்சைட், டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர் அண்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ற இந்த கான்செப்ட் உள்ள வெப்சைட்டுகளை உள்ளடக்கணும். ஒரு 12 வெப்சைட்டுகளை உள்ளடக்கிங்க ஒரு கோர்ஸ் ஒன்று ரன் பண்றோம். இதுல வந்து ஆக்டிவ் இன்கம்ஸ்க்கு நாங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்றது தான். ஓகே. எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நீங்க ஜாயின் பண்ணது ஜாப்ஸ் இருக்கும். உங்கள்கிட்ட எந்த குவாலிஃபிகேஷனும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க மொபைலை யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட். வெல் ஃபீச்சர் அகாடமி 5 இயர்ஸா ஆன்லைன்ல இருக்குது. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் 100 மில்லியனுக்கு மேல ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறோம். எல்லாமே ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்பா, எந்த ஒரு ரிஸ்க்குமே இங்க இல்ல. ஓகே. நீங்க கிளாஸ் ஃபீஸ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் தான். வேற எந்த ஒரு நீங்க லட்சக்கணக்காக ஏர்ன் பண்ணாலும் சரி, கோடிக்கணக்காக ஏர்ன் பண்ணாலும் சரி, ஆயிரக்கணக்காக ஏர்ன் பண்ணாலும் எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. எல்லாமே ரியல் இன்கம் தானா. ஓகே. நீங்க அதை செக் பண்ணிக்கொள்ளலாம் டெலிகிராம் சேனல்ல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பயோ, டிக்டாக் பயோல, அதே மாதிரி கூகுளில் போயிட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயே வந்துடும். அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் இதுல ஜாயினிங் லிங்க் டெலிகிராம்ல 2800க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் போட்டிருக்கு. அதே மாதிரி எங்கள்கிட்ட 1500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே அப்டேட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுறது டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான டீட்டெயிலுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைனிங் சம்பந்தமான நான் லைவாக கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டை எல்லாருமே டிசைனிங் ஸ்கில் உள்ளாக்கள், அதே மாதிரி ஃப்ரீலான்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆக்கள், அதே மாதிரி டிசைனிங் டூல் உள்ளாக்கள், அதே மாதிரி ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணி இது பார்த்துட்டு எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இப்படி ஒரு வே ஆன்லைனில் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏன்னா இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண போகலை. ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண போனாலும் ஒரு கம்பெனியில் ஒரு நபராக நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வர்ச்சுவலாக ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட டிவைஸ், அதே மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பில்டப் ஒன்று நீங்கள் பில்டப் பண்ணி எடுக்கலாம். இது எல்லாமே ஏர்னிங் உங்களை பொறுத்த தான். நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். இது வந்து ஃபுல் ஃப்ரீடமான ஒர்க். இந்த ஒர்க்கில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாங்கிறது டீச் பண்ணி தரோம், நம்ம சொல்லி தருவோம் வே. பட் அதை நீங்கள் உங்களை ஒர்க் பண்ணக்கூடிய முழுமையான பொறுப்பு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து. ஹார்ட் ஒர்க்னு சொன்னால் நீங்கள் வெயிலுக்கு இருந்து கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டுக்கு இருந்து எனி டைம் எனிவேர் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் நீங்கள் உருவாக்க வேண்டியது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கோட சேர்த்து. ஓகே. ஏன்னா இது நீங்கள் வெளியில் இன்னொரு காலநிலை இருந்தாலும், வெளியில் இன்னொரு சுச்சுவேஷன் அமைஞ்சாலும் நீங்கள் வீட்டுக்கு இருந்தே பெர்ஃபார்ம் பண்ணுறது. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணக்குள்ள உங்களால் முடியுமான எஃபர்ட்டை நீங்கள் ஃபுல்லாக போடுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. கொஞ்சம் லேட் ஆகினாலும் சரியாக கிடைக்கும். இந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, இந்த மெஜிக்கல் வைஸாக யோசிக்கிறது எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் ரியலான வெப்சைட்டில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிங்கன்னா கட்டாயமாக சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கும். ஸோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டீட்டெயில் ப்ரொவைட். ஸோ டிசைனர்ஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் இலகுவாகவும் இலவசமாகவும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் வெப்சைட்டாக, இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. அண்ட் வந்து இது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறது. நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் டிசைனிங் கண்டெஸ்ட், அதை நான் சொல்கிறேன் இந்த கண்டினியூஸாக. ஸோ உங்களோட கண்ட்ரோலில் வச்சுட்டு நீங்கள் மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தானே. ஸோ நீங்கள் மணி மேக்கிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய வழிகள் ஆன்லைனில் இருக்குது. அதில் இதை டிசைனர்ஸுக்குன்னே தனியான ஒரு வெப்சைட்டாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில்
எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க இதில் ஏனைய கண்ட்ரீஸில் இருக்காங்க இல்லை உங்களோட கண்ட்ரீஸில் உள்ளாக்கள் அப்படிங்கிற கன்செப்டையும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் ஓல் டிசைனர்ஸில் கண்ட்ரியில் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவை ஃபில் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு பர்சனை பார்ப்போமா. ஸ்ரீலங்கா ஸோ இதில் ஸ்ரீலங்கா இதில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் ஒரு மெம்பர் பாதுகா சிட்டியிலேருந்து $1,04,000 $1,04,000 ஆகுது. நீங்கள் அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். நான் இதை ஸோ 3,20,00,000 இதில் மட்டும் அவர் ஏர்ன் பண்ணிருக்காரு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு லேர்னிங் இப்போ இவர் வந்து இதில் ஏர்ன் பண்ண தெரிஞ்சார்னா இதுலேருந்து நிறைய இடங்களில் ஒரு ஏர்ன் பண்ணுவார். அதே மாதிரி இவங்க பாருங்கள் $59,000, இவர் வந்து $38,000, இப்படி நிறைய பேர் இதில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. $6,000 நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னு ஒரு சொன்னால் நிறைய பேர் இங்கே பாருங்கள் 188 பேஜில் வந்து இவங்க இருக்கிறாங்க. புது ஆக்களும் இதில் வருவாங்க. ஓகே, அப்போ அதை நீங்கள் சரியாக உங்களுக்கான இடமா இதை மாற்றினீங்கன்னு ஒரு சொன்னால் சரி, நம்ம இந்தியா ஒரு தரம் ஃபில் பண்ணி பார்ப்போமா. ஸோ இந்தியா மெம்பர்ஸ் நீங்கள் எந்த கண்ட்ரீஸில் இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் டிசைனர்ஸாக இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உள்ளாலும் சரி, இல்லை எனக்கு டிசைனிங் ஸ்கில் இல்லை, எனக்கு ஒரு டூல் ஒன்று யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னாலும் ஓகே. ஸோ எந்த வகையிலனாலும் ஓகே. ஸோ உங்களுக்கான சரியான ஒரு பிளாட்ஃபார்மாக இது அமையும். ஓகே, இவர் பாருங்கள் $5,94,000. ஓகே, இவர் வந்து 3 லட்சத்தி இப்போ $1,00,000 நம்ம இப்போ 3 கோடி, அப்போ 15 கோடி ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இவர டிசைனிங்ஸ் எல்லாம் நான் சும்மா நீங்கள் இவரை கிளிக் பண்ணி பாருங்களேன். இவரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, இவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பாருங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கன்செப்ட் ஒன்று வரும். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி வெல் ஃபியூச்சர் அகாடமியில் நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இங்கே வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆக்டிவ் இன்கம் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாமல், எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல், யார ஒரு தலையீடும் இல்லாமல், அண்ட் வந்து டிவைஸ் மொபைலை மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மணி மேக் பண்ணால் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் செட்டப்பான ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து எங்கள்கிட்ட 12 டைப் ஆஃப் வெப்சைட், 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், இன்கம் ஃப்ரீலான்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் மெத்தட்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஏர்ன் பண்ணிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. 22வது ஏர்னிங் மொபைலை மட்டும் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கர் 15வது ஏர்னிங் $450 ரீச் பண்ணிருக்காங்க. இப்படி நிறைய ஏர்னிங். அதே மாதிரி இந்த ஏர்னிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு இதில் சில அட்வான்ஸான ஸ்கில் பண்ண சில இடங்களில் சொல்லுவோம், சில டூல்ஸ் எல்லாம் வந்து மந்த்லி பாருங்கள் ஒரு $10 தான் ஏஐ டூல்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ கென்வாவை நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் நீங்கள் கென்வாவில் இப்போ நான் சொன்னதானே இப்போ இந்த வெப்சைட்டில் நான் சொல்லிட்டு போகக்குள்ள கன்செப்டை பாருங்கள். இப்போ ஒரு லோகோ டிசைன் பண்ண சொல்கிறாங்க. அந்த லோகோ டிசைனிங் வந்து நீங்கள் கென்வாவில் ஏஐ யூஸ் பண்ணிகிட்டே செய்யலாம். ஓகே, அந்த ஏஐ நான் ஒரு எக்ஸாம்பிள் செய்து காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ அந்த ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு செய்யலாமுங்க போகக்குள்ள அது ரியல் டிசைனர்ஸை விட இன்னும் அட்வான்ஸான டிசைனிங்கே தரும். பட் அதுக்கு மாதம் வந்து ஒரு $6 தான் பே பண்ண வேண்டிய. அப்போ அந்த $6 நீங்கள் இங்கேருந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து நீங்கள் பே பண்ணுவீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அதை யூஸ் பண்ணிவிட்டு மணி ஆக்குற கன்செப்டை நீங்கள் ஆன்லைனில் படிக்கணும். இப்போ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த ஏர்ன் பண்ணுறதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறது உங்களோட பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அது மாதிரி நீங்கள் இந்தியா சர்வே கம்ப்ளீட் பண்ண ஒரு சர்வேக்கே பாருங்கள் $2-3 பே பண்ணுற மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவே நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா சர்வே உங்களுக்கு அவைலபிலிட்டி கூட்டிகிட்டே இருக்கும். பாருங்கள், இமேஜ் நீங்கள் ஒரு இமேஜ் டவுன்லோடுக்கே $1 இது வந்து ரஷ்யன் வெப்சைட், காப்பி பேஸ்ட் வெப்சைட் இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய பாருங்கள். இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இவன் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் உங்களுக்கு சர்வீஸ் வந்து அவைலபிள். per day ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த per day ஏர்னிங்ஸுக்கு போனஸ் பே பண்ணுறாங்க. இந்த வெப்சைட் வந்து டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்னு உங்களுக்கு போனஸ் பே பண்ணிகிட்டே இருக்கும். அது மாதிரி $5 வந்தாலும் நீங்கள் வித்ரோ பண்ணி எடுக்கலாம். சில இந்த டேட்டா என்ட்ரி வெப்சைட்டில் $6 வந்தாலே வித்ரோ பண்ணி எடுக்கலாம். அப்படியான கான்செப்ட் உள்ளதும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செக் பண்ணி இது பண்ணலாம். அண்ட் வந்து நாங்கள் 5 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். 100 மில்லியனுக்கு மேலே ஸ்டோன்ஸ் ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறோம். ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஏர்ன் யுவர் ஓன் இன்கமாக உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட். ஓகே, இங்கே ஜாயின் பண்ணால் ஒர்க் கிடைக்குமா, ஏர்ன் பண்ணலாமாங்கிற ஒரு முழுமையான இது இங்கே இருக்கும். அதை செக் பண்ணி கொள்ளுங்களா. அண்ட் வந்து நான் பின் பண்ணி வச்சுக்கோம் ஒரு 32 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ். இவங்க 32 டைப்ஸ் ஆஃப் 5 இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணுறோம். 5 இயர்ஸ் ஆகும் இவங்க ஏர்ன் பண்ண பெஸ்ட் ஏர்னர்ஸ் தான். அதையும் செக் பண்ணி கொள்ளுங்கள். இது ஹிஸ்ட்ரி இருக்கும். இதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்களும் இந்த அப்டேட்டுகளை தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இதை நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறோம் இந்த அப்டேட்டுகள். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இது ஆக்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இதை கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இதில் கண்டெக்ட் லிங்க், அதே மாதிரி குரூப் ஆக்சஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது. 8 டூல்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங் எமது பாடநிலை வேலையில் காணப்படும் கான்செப்ட் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆயிரும். இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மணி மேக்கிங்கில் நீங்கள் ரியலான ஒரு மணி மேக்கிங் கான்செப்ட் தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் ஷோ ஆகும். வீடியோஸில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் ஷோ ஆகும். அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸில் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் ஷோ ஆகும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட்.
நம்ம இப்போ கன்செப்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ டிசைனர்ஸ் ஆன்லைனில் இலகுவாக பணம் சம்பாதிக்கக்கூடிய கன்செப்ட். ஸோ இதில் நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் வந்து டிசைன் க்ரௌடாக பேரை பார்த்துக்கணுங்க. டிசைன் க்ரௌட். இதில் வேறு வேறு கன்செப்ட் இருக்குது. இது பெரிய பிக் கம்பெனியாக இதை வந்து நீங்கள் நல்லா சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இது வேர்ல்டு நம்பர் 1 கஸ்டம் டிசைன் மார்க்கெட் பிளேஸ். ஓகே, ஸோ இதில் வந்து 13 லட்சத்துக்கு மேலே டிசைனர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து டிசைனர்ஸ் 25லேருந்து 100 பேர் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இது பண்ணுறாங்க. 5 லட்சத்துக்கு மேலே ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே லோகோ டிசைன், பிஸ்னஸ் கார்டு டிசைன், வெப் டிசைன், ஃப்ளையர் டிசைன், டிசைன், கிராஃபிக் டிசைன், எக்கச்சக்கமான டிசைனிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். இதில் எந்த டிசைனும் நீங்கள் செய்யலாமா? ஓகே, ரைட். அதே மாதிரி இதில் யூடியூப் டிசைனும் இருக்குது. தம்ப்நெயில் டிசைன் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னா, ஸோ இதில் பாருங்கள், இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. லோகோ டிசைனோடு சொன்னால் இது ரிலேட்டடாக இப்போ இப்படி ரிலேட்டடாக டிசைன் பண்ணக்கூடிய 107 டிசைனர்ஸ் இருக்காங்க. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம இதெல்லாம் தேவை. நீங்கள் அப்படியே இதில் ஜாயின் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இல்லை ஜாப் கொடுக்க போகிறீங்கன்னு ஒரு சொன்னால் இதில் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஜாப் தேவைன்னா ஜாயின் கொடுத்து நீங்கள் ஜாப் இது பண்ணிக்கொள்ளலாம். சரி, நான் இப்போ எங்கேருந்து வர போகிறோன்னு ஒரு சொன்னால் நீங்கள் ஈஸி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கூகுள் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். லாஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் முதலாவது இதில் டிசைன் க்ரௌட் சோர்சிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மணி மேக் பண்ண போகிறீங்க. இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், இங்கே வந்து எம்ப்ளாயர்ஸ் இதில் ஒரு ஜாப் ஒன்று போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் ஒரு ஆள் வின் பண்ணியிருக்காரு பாருங்கள். இப்போ 28 டிசைன்ஸில் 71 டிசைனர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் 28 டிசைனர்ஸில் ஒரு ஆள் வின் பண்ணியிருக்காரு. $150 அவரோட பேர் இது. அப்போ இங்கே என்னென்னு சொன்னால், இப்படி இங்கே இது போஸ்ட் பண்ணுவாங்க. டிசைன்ஸ் வந்து கண்டெஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கண்டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், டிசைனிங்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா, ஸோ அந்த சப்மிட் பண்ணிவிட்டு இதில் சக்ஸஸ் ஆகின ஆக்கிற ப்ரொஜெக்ட் தான் இதில் போட்டிருக்கிறாங்க. ஓகேயா, இப்படி வந்து நீங்கள் இதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. யார் யாருக்கு எப்படி இதை எடுத்து பாருங்கள். இந்த டிசைனர்ஸ் எப்படியான டிசைனிங்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியத்தான ஒன்று இப்படியும் டிசைன். ஏன்னா சிலாக்கள் டிசைனர்ஸ்னால் ஒரு அவங்க அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸால் மட்டும்தான் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இல்லையா? ஓகே, ரைட். அடுத்து என்ன செய்யுங்கன்னா, இதில் டிசைன் பிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், இதில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ பிட் வந்து ஒவ்வொன்றுக்கும் பிட்ங்கிறது இப்போ இது இவர் சொல்கிறார், க்ரீன் ஸ்மூத்தி ப்ராடக்ட் லான்ச், ஐ ஓன்ட் கிரியேட் 9 to 10 சோஷியல் மீடியா கிராஃபிக்ஸ் தேவையாம். அந்த கிராஃபிக்ஸுக்கு இவருக்கு கிரியேட் பண்ணி தருவோம். அதுக்கு இவருக்கு $860 இவங்க பே பண்ணுவாங்களா. ஓகே, $860 பே பண்ணுவாங்கன்னா அந்த $860 இவர் இது பண்ணி கொள்வார். ஸோ டிசைன் பிட்ஸும் வந்து அது வந்து கொஞ்சம் அதாவது இவங்க போஸ்ட் பண்ணுற ஜொப்பை நான் கம்ப்ளீட் பண்ணி தருவேன்னு சொல்லி உங்களால் இது பண்ணுறது. ஓகே, ஸோ அது டிசைன் பிட்ஸ். ஸோ எங்களுக்கு தேவையான இந்த டிசைன் கண்டெஸ்ட்டாக ஓகே, உங்களுக்கு தேவையான ஃபெஸ்ட்டானது. ஸோ நீங்கள் இங்கே ஜொப்ஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு அதாவது எம்ப்ளாயர் இங்கே பாருங்கள். இப்போ ஒரு எம்ப்ளாயர் போஸ்ட் பண்ணுறாரு, ஜிஎஸ்சி சேலஞ்ச் கிராஃபிக்ஸ் ஃபோ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறாரு. இதில் இவர் என்ன சொல்கிறார், ஐ வாண்ட் டு கிரியேட் 9 to 10. அதாவது நம்ம இதுக்கு முதல் பார்த்தது தான். அதே மாதிரி இவர் ஒரு கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் கம்பெனி லோகோ அப்டேட் ரீடிசைன். ஸோ இவர் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், லோகோ டிசைன் தேவை. இந்த லோகோ டிசைனுக்கு இவர் ப்ரொவைட் பண்ணுற அமௌண்ட்டை பாருங்கள், $340. அப்போ நீங்கள் இந்த $340 இவங்க கேட்குற டிசைனிங்ஸுக்கு நீங்கள் 3 வகையான டிசைனிங் க்ரௌட் சோர்சிங், டிசைனிங் பிட், அதே மாதிரி டிசைனிங் கண்டெஸ்ட், இது 3மே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஒரே லிஸ்ட்டில். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நான் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா, ஸோ நீங்கள் அதை என்ன செய்யணும்னா, இவங்களுக்கு டிசைன் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிங்கன்னா உங்களோட பெஸ்ட் ஏர்னிங்ஸாக உங்களுக்கு செலக்ட் ஆகிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகேயா, ஸோ அப்போ டிசைனிங் கண்டெஸ்ட் இதில் அவங்க உங்கள்கிட்ட ஜாப் போஸ்ட் பண்ணுற, நீங்கள் அதுக்கு வந்து இது பண்ணுற, அதாவது இது என்னென்னா ரிஸ்க் இல்லாத விஷயம். இப்போ நீங்கள் இதில் எம்ப்ளாயரை கண்டுபிடிக்கணும், அந்த எம்ப்ளாயர் உங்களுக்கு ஓட தரணுங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் ஒர்க்கை இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன லிஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்ததுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேயா, ஸோ இதே மாதிரி கான்செப்ட் தான் நாங்கள் எங்களோட கிளாஸில் டீச் பண்ணுற ஃப்ரீலான்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஃப்ரீலான்சர்லையும் கண்டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ஸோ இந்த கண்டெஸ்ட்லேயும் நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால், ஃபைன் ஜாப் இதுலேயும் கண்டெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நான் லாஸ்ட்டில் வந்துடுறேன். ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், நிறைய கண்டெஸ்ட். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஜாப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டிசைனிங், டிஷர்ட் டிசைனிங்கோடு சொல்லி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன செய்யலாம், கண்டெஸ்ட்டில் நீங்கள் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அதே கான்செப்ட் தான். பட் இது தனியாக அங்கே வந்து எல்லாத்துக்குமான வெப்சைட், பட் இது தனியாக டிசைனர்ஸுக்கான வெப்சைட்ஸ். ஓகே, ஸோ அப்படியும் இருக்குது. அடுத்தது இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்னோட சொன்னால், நீங்கள் டிசைனிங் ஜாப்ஸை இங்கே வந்து ஃபைன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இங்கே 162 ஜாப்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து டிசைனிங் ஜாப்பு நீங்கள் ஃபைன் பண்ணுறது. கண்டெஸ்ட் கான்செப்ட் இல்லை. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இவர் சொல்கிற இந்த ஜாப்ஸுகளை நீங்கள் இது பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குமா. ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு லோகோ டிசைன் ஜாப்ஸ், இது வந்து வெப் டிசைனிங் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஜாப்ஸ் அடிக்கடி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்குது. இது பண்டில் ப்ராஜெக்டாக கேரண்டிட் லோகோ டிசைன் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் சப்மிட் பண்ணி கொள்ளலாமா. அடுத்தது இதுலேயும் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், டிசைன் அவுட் சோர்சிங்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இதில்
எப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இது மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு இது மாதிரி ஒரு கிரியேஷன் ஒன்று தேவை, அதுக்கு வந்து நீங்கள் பிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்போ எனக்கு $100 பட்ஜெட், இதை மாதிரி எனக்கு கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொன்னது அப்புறம் இதில் இவங்க டிசைனிங்க இது பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. அதில் உரியாக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி இது பண்ணலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில். ஓகே, அதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சப்மிட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இந்த ஜாப்ஸில் வந்து டிசைனிங் ஜாப்ஸில் வந்துட்டிங்கன்னா இங்கே 162 ஜாப் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜாப்ஸ்லையும் நீங்கள் அந்த க்ரைட்டீரியாவை பாருங்கள், பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேயா? ஸோ இதுதான் கன்செப்ட். 6 டேஸுக்குள்ளே இது நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஏர்லி அப்லோட் பண்ணணும். அண்ட் வந்து டிசைனிங் சப்மிட் பண்ணக்குள்ளே நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் ஒன்றை சப்மிட் பண்ண மோர் தென் 1 சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு லோகோ கேட்டார்னா அந்த லோகோ மொக்கப் பண்ணி கொடுங்க. அந்த லோகோ பிஸ்னஸ் கார்டில், அதே மாதிரி டிஷர்ட்டில் இப்படி மொக்கப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்செப்ட் ரேட் வந்து கூடும். இதெல்லாம் கொஞ்சம் தேடி படிச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இதுவேங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேயா? ரைட். இப்போ நம்ம இதை எப்படி டிசைனர்ஸ் பண்ணலாம்? இப்போ இதில் பாருங்கள், இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஜாப்ஸை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுமே இவர் இது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் சொல்லுவார். ஓகே, எப்படி இருக்கணும், அப்ஸ்ட்ராக்டில் ஃபோன் ஸ்டைல் எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும், அதே மாதிரி லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கணும், இது எல்லாமே இதில் அவர் சொல்லுவார். இதில் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரவருக்கு $260. அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பேமெண்ட் வந்து $10. அதாவது நீங்கள் இவங்க 4 பேருக்கு $10 பே பண்ணுவார். அப்போ மொத்தம் $300. ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு பட் மற்றவங்களுக்கும் அவர் பே பண்ணுவார். ரைட். இப்போ இதை நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது இது எல்லாத்தையுமே ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிசைனர்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். அதாவது இது சம்மந்தமான சில கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸ் ஆகினது பிறகு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு ஓன் ஸ்கில் இருந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதில் பெஸ்ட். ஓகே, ரெண்டாவது வந்து ஏஐ டூல்ஸ்கள் யூஸ் பண்ணுறேன். அப்போ டூல்ஸ்க்கு என்னென்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எதுவுமே செய்ய தேவையில்லை. நான் வந்து கென்வாவே சொல்கிறேன், மற்றதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணுங்கள். ஓகே, எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்கள். ஓகே, ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். ஓகே, ரைட். இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஏஐ டூல்ஸ் எது யூஸ் பண்ணீங்களோ அந்த ஏஐ டூல்ஸே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்களா. இப்போ கென்வாக்கு வந்துடுங்க. கென்வாக்கு வந்துட்டு இந்த 3 ரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கென்வா ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் வரும். கென்வா ஏஐயில் வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் டிசைனை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சப்மிட் பண்ணிங்கன்னா சரி, இங்கே உங்களுக்கு டிசைன் வரும். இதை நீங்கள் சார் நான் வந்து என்னத்தில் ChatGPTயில் யூஸ் பண்ணலாமா, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை நான் கிட்டியில் யூஸ் பண்ணலாம், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை மைக்ரோசாஃப்ட் டிசைனர்ஸில் யூஸ் பண்ணலாம், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த வகையிலனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த க்ரியேஷனை பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து உண்மையாக நீங்கள் டிசைனர்ஸாக இருந்தால் நீங்கள் இது பண்ண தேவை. பட் வந்து நீங்கள் டிசைனர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ஏஐ ஜெனரேஷனை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். உங்களோட ஓன் டிசைனிங்க்கு இதுக்கும் எந்த அளவுக்கு இது வருதுன்னு பாருங்கள். ஓகே, இதையும் அவங்க எக்ஸப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் சேஞ்சஸ் இங்கே பாருங்கள், இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்கணுமா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் மோர் டிசைன் வருமா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷனில் இது யூஸ் பண்ணலாம் கென்வாயே. பட் சிலாக்கள் கென்வாயே அப்கிரேட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோன்னே தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது மோஸ்ட் சூட்டபிளான ஒரு பிளாட்ஃபார்மாக. ஸோ நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே டிசைனிங் இது பண்ணலாம். இப்படி வந்து நீங்கள் அங்கே எத்தனை ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிருக்கோ அத்தனை ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணலாம். சில க்ரைட்டீரியாஸ் பேஸ்ட் இருக்குதா, நீங்கள் அதை கொஞ்சம் தேடி படிச்சுக்கொள்ளுங்க. பட் டிசைன் க்ரௌடுங்கிறத கட்டாயமாக டிசைனர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். இப்போ முதலாவது யார், நீங்கள் டிசைன் பண்ணுற நீங்கள் இதெல்லாம் பாருங்கள். இந்த லோகோலாம் பாருங்களேன் எப்படின்னு சொல்லி இந்த ஐடியாஸ் இந்த லோகோ பாருங்களேன். இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு அக்செப்ட் ஆகும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். இப்போ முதலாவது ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ரெண்டாவது வந்து ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இது ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃப்ரீலான்சரை யூஸ் பண்ண போகிறேன். அதாவது டிசைனிங் துறையில் எக்ஸ்பர்டான ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணி அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வந்து $300 $260 வரப்போகுது. ஸோ இந்த $5 டிசைன் பண்ணக்கூடிய ஹை டிசைனர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் ஹையர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சில பிளாட்ஃபார்ம்களில் நீங்கள் $5 பர்ச்சேஸ் பண்ணி செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், ஃப்ரீலான்சர் நம்ம கிளாஸில் ஃப்ரீலான்சருங்கிற பாடம் படிப்பிக்கும். இப்படியான தேவைகளுக்கு தான் நாங்கள் படிப்பிக்கிறோமா. அதாவது ஒர்க் பண்ணிட்டு மேர்ன் பண்ணலாம். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நாங்கள் ஒர்க் கொடுத்து மேர்ன் பண்ணலாம். அப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஹையர் ஃப்ரீ, அதாவது ஜாப் ஒன்று நான் போஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி நான் போஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் இங்கே நிறைய பேர் இப்படி போஸ்ட் பண்ண போகிறேன். $5 ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு ஜாப் ஒன்று தேவை, ஒரு லோகோ டிசைன் ஒன்று தேவை. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது. இப்போ இந்த எது நம்ம டிசைன் க்ரௌடில் இவர் சொல்கிறாரு இந்த க்ரைட்டீரியா, இவர் சொல்கிற க்ரைட்டீரியாவில் நீங்கள் இது பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும்னா எனக்கு ஒரு லோகோ டிசைனர்ஸ் ஒரு ஆள் தேவை, அவருக்கு நான் $5 பே பண்ணுவேன். ஒன்ஸ் நான் அப்ரூவ்னு சொன்னால் அவர் அக்செப்டபிள்னு சொன்னால் நான் வந்து உங்களை லாங் டேர்மாக நான் ஹையர் பண்ணுவேன்.
இது சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஜாப் ஒன்று இதில் போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வச்சு எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னு. அப்போ இதில் வந்து நீங்கள் கொடுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, நான் இப்படி இது பண்ணுங்கள், ஜாப்ஸ் இந்த இருக்குது, ஸோ இது எனக்கு ஒரு தேவைக்காகனோடு சொல்லி நிறைய பேர் பிட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஜாப்ஸை போஸ்ட் பண்ணதுமே இப்படி நான் செய்து தரேன்னு சொல்லி நிறைய பேர் இந்த இதுக்கு வந்து பிட் பண்ணுவாங்க. நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஜாப்ஸுக்கு பிட் பண்ணதுமே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இவங்களோட கிரியேஷனை அவங்கள்ட்ட சொல்லுங்கள். நான் வந்து ஒரு எத்தனை டேஸ் உங்களுக்கு தந்திருக்காரு பாருங்கள், எத்தனை டேஸ் வந்து 6 days. 6 daysக்கு பிறகு உங்களுக்கு அது டிசைனர் எடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்னென்னா இதில் முடிகிற தருணம், இப்போ ஒரு 1 day 2 days இருக்கிறதுகளை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த நாளைக்குள்ளே ஒருத்த சொல்லுங்கள், நான் இது ஒரு சர்வீஸுக்கு அது பண்ண உங்களுக்கு எக்ஸப்ட் பண்ணப்பட்டால் நான் உங்களுக்கு பே பண்ணுவேன். அப்போ நீங்கள் அந்த டிசைன் அப்படியே இங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அவரை நீங்கள் ஓகே பண்ண பிறகு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அவருக்கு $5 கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. அதை தான் நான் சொன்னேன். நாங்கள் எங்களோட கிளாஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ இந்த மணியை வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுங்கள். இப்படியான ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் நல்லா க்ரோத் ஆகலாமா ஆன்லைன் மணி மேக்கிங்கில். ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் தான் ட்ரை பண்ணுங்க. சும்மா பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. உங்களுக்கு இது ஒரு உருவாக்கம், உங்களை உருவாக்குற தருணம் தான் நம்ம கிளாஸில் டீச் பண்ணுறது. அங்கேயும் நீங்கள் உருவாக்கி எடுக்கலாம். ஓகே, அப்போ இங்கே வரைக்கும் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி எக்ஸப்ட் பண்ண பட்டிச்சுன்னு ஒரு சொன்னேன். இப்போ பாருங்கள் 4 பேருக்கு, ஏன்னா நீங்கள் தெரிவு செய்ய போகிறீங்க ஃப்ரீலான்சரில் வந்து பெஸ்ட்டான டிசைனர்ஸை தான், எல்லாரையுமே இல்லையே, அப்படி பெஸ்ட்டான டிசைனர்ஸை வச்சு தான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. அப்போ அந்த 4க்குள்ளே வந்தாலே $10 உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஆஸ்திரேலியன் டாலர்னு நினைக்கிறேன். அப்போ இந்த $10 வந்துச்சுன்னு சொன்னால் அதில் அறுவாசியான $5 அங்கே கொடுக்க போகிறேன். அப்போயே உங்களுக்கு $5 இதாக வந்துடும். ஆனால் பெஸ்ட்டான டிசைனர்ஸை நீங்கள் தெரிவு செய்யணும். அப்படி நீங்கள் இதில் இப்படி நீங்கள் 3 வகையிலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது எனக்கு டிசைனிங் ஸ்கில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்ம் க்ரோத் ஆகிற இப்படி தான் நீங்கள் யோசிப்பீங்க. எவ்வளோ லோகோ டிசைனர்ஸ் இருந்து எப்படி இதில் சேல்ஸ் நடக்குது, எப்படி இவங்க இது பண்ணுறாங்கன்னு. ஒரு கம்பெனிக்கு ஒரு நபர் ஒரு சார் தான் லோகோ கிரியேட் பண்ணலாம், எப்படி கண்டினியூஸாக இருக்கான்னு யோசிச்சிங்கன்னா இதுதான் அதுக்குரிய ஆன்சராக. ஸோ இது நல்லா வேலை செய்யும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம். ரிஸ்க் எடுத்து நீங்கள் நல்ல ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இது பண்ணலாம். ஓகே, வேலை மேனேஜ்மெண்ட் பண்ணுறவர் தான் நல்ல பெர்ஃபார்மர். ஓகே, எலான் மஸ்கோ அல்லது அனில் அம்பானியோ முகேஷ் அம்பானியோ வந்து அவங்க என்ன இல்லைன்னு சொன்னால் காரை மேனுஃபேக்சர் பண்ணுற அவங்க இல்லை, அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற நபரை மேனேஜ் பண்ணுறாக்கள் தான் அவங்க. ஓகே, இதை நீங்கள் தெளிவாக விளையும் கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. அப்படி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மூலமாக தான் நீங்கள் கூடுதலாக ஏர்ன் பண்ணி கொள்ளலாமா. ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் தான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா சர்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயத்தை பண்ணுங்கள். நீங்களும் இதில் இருக்கிற மற்ற ஏர்னர்ஸ் மாதிரி நீங்கள் கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாட்டியும் உங்களுக்கான ஒரு $100-200 இங்கேருந்து உருவாக்கி கொள்ளுங்கள். டிசைனர்ஸ் கட்டாயம் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகேயா, ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணிவிட்டு ஒரு மணி மேக்கிங் சோர்ஸ் ஒன்று வச்சு நான் ஆன்லைனில் க்ரோத் ஆக நினைக்கிறாங்க, கட்டாயம் வெல் ஃபீச்சர் கிளாஸையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இது சம்மந்தமான மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.